ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பூபதி. இந்த வீடியோவில் டிஎன் இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து டெஸ்க்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ மொபைல் வந்து பண்ணிட்டு இருக்கிறப்போ ஸோ யூஆர்எல் வந்து சர்ச் பாரில் போடுங்க. வந்து டிஎன் இ பாஸ் டாட் டிஎன்இஜிபி இந்த யூசர் பாஸ் இந்த யூஆர்எல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் நான். ஸோ ஜஸ்ட் லோட் பண்ண போதும் அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு கூட வந்து யார் யாரெல்லாம் வராங்க, அவங்க ஃபைல், அவங்களோட டாக்குமெண்ட்ஸும் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஸோ என்னென்ன பர்பஸுக்காக போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க இதில். ஸோ கீழே வந்து மொபைல் நம்பர் கொடுத்து இப்போ மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இவங்க ஒரு 5 டிஜிட் போட சொல்லிக்கிறாங்க. இந்த 5 டிஜிட் போட்டதுமே நமக்கு நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வரும். சென்ட் ஓடிபி. ஸோ ஓடிபி வந்து போட்டுறேன். ஸோ இது வந்து மொபைல்லேயே பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ தென் லாகின். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தோன்னா தனிநபர் தொழில் நிறுவனங்கள்னு வருது. ஸோ நம்ம தனிநபர்னால் இப்போ நம்ம ஃபேமிலியாக நம்ம வந்து போகிறது. நம்ம தொழில் நிறுவனம்னா நம்ம வந்து அஃபீஷியலாக அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். எந்த கம்பெனி, எந்த பர்பஸ்க்காக போகிறோம் அப்படின்னு எல்லாமே கொடுக்கணும். ஸோ இப்போ தனிநபருங்கிறது வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கோம், நோட்ஸ் படிச்சுக்கோங்க. கண்டினியூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீசன் வந்து கொடுக்கணும். ஸோ என்னென்ன ரீசனுக்காக நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு. ஸோ இதில் டெத், மேரேஜ், மெடிக்கல் எமர்ஜென்சி, அப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து போக முடியாது இருப்பாங்களா அந்த பீப்புளுக்காக, ஸ்டாண்டர்ட் பீப்புளுக்காக, ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பீப்புள்னாங்க. ஸோ நான் வந்து டெத் வந்து கொடுக்குறேன் நான். ஸோ டெத்து கொடுத்ததையுமே இது வந்து ஒரு சேம் டிஸ்ட்ரிக் உள்ளையா, இல்லை அதர் டிஸ்ட்ரிக்டா, இல்லை வந்து அவுட் சைட் தமிழ்நாடா, இல்லை வந்துட்டு தமிழ்நாட்டு வர்றதுக்காகவா, இல்லை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கா அப்படிங்கிற மாதிரி கொடுத்து டிரான்சிட் அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஸோ நான் வந்து வித்தின் டிஸ்ட்ரிக் நான் கொடுக்குறேன் நான். ஸோ வித்தின் டிஸ்ட்ரிக்னா நமக்கு வந்து ஒரு நாள் தான் அலௌடு. அதே மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்னாலும் நமக்கு வந்து ஒரு நாள் தான் அலௌடு நமக்கு. இதே அதர் அவுட் சைட் தமிழ்நாடுனா நமக்கு வந்து 4 days அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடுக்கு வர்றதுக்குனாலுமே, ஸோ வேறு ஸ்டேட்லேருந்து தமிழ்நாடுக்கு வர்றதுக்குனாலுமே நமக்கு வந்து 4 days நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து வித்தின் டிஸ்ட்ரிக் நான் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ எனக்கு வந்து 1 day தான் எனக்கு. ஸோ இப்போ வந்து அப்ளிகன் நேம், என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். அந்த காலமில் ஃபில்அப் பண்ணிக்கிறேன் நான். அப்ளிகன் நேம், அப்புறம் ஜெண்டர், அப்புறம் வந்து ஃபாதர்ஸ் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஏஜ், அதுக்கு வந்து கூட வந்து எத்தனை பேர் வந்து வர்றாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு 7, மேக்ஸிமம் வந்து 7 கொடுத்துக்கிறாங்க. நான் அப்ளை பண்ணுறேன், நான் வந்து அப்ளை பண்ணுறேன்னா என்னோட டீட்டெயில்ஸ், நான் வந்து பேன் கார்டோ, ரேஷன் கார்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டு வந்து நான் கொடுக்கணும். நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், எனிதிங். ஸோ நான் இது வந்து இப்போ பேன் கார்டுனா நான் பேன் கார்டு நம்பர் வந்து கொடுக்கணும். எந்த நான் சூஸ் பண்ணுறோமோ அதோட இது வந்து நம்ம கொடுக்கணும். ப்ளஸ் அதோட சாஃப்ட் காப்பி வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ ப்ரௌசர்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த சாஃப்ட் காப்பி, பேன் கார்டு சூஸ் பண்ணி நம்ம வந்து பேன் கார்டு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் எத்தனை பேர் வந்து போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து காரில் போகிறோமா, வேனில் போகிறோமா, பஸ்ஸில் போகிறோமா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் போகிற வெஹிக்கிள் அதை பார்த்துக்குங்க. 3னா 3, இப்போ எத்தனை பேர், இப்போ நீங்கள் எத்தனை பேர் கொடுக்குங்க அத்தனை பேர் மட்டும்தான் அலௌடு. இப்போ நீங்கள் மேலே வந்து 4 கொடுத்துட்டு வந்து இங்கே வந்து கீழே வந்து 3 people 3ன்னு எடுத்துக்காது. ஸோ அதே மாதிரி வெஹிக்கிள் நம்பர் கொடுத்துருங்க. அப்புறம் ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்னா நம்ம வந்து இங்கே ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ பேர் போகிறோம் அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒர்க்கை செக் பண்ணிக்கோங்க. டாப் டு பாட்டம் செக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு கொடுத்தது வந்து பார்த்தோம்னா, நம்ம எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுக்கணும். ஸோ, இப்ப நான் என்னோட அட்ரஸ்லேருந்து நான் குடுக்கணும் நானு. என்னோட அட்ரஸ், என்னோட தெரு பெயர், அப்புறம் வந்து எந்த இடம் வந்து இதுல இருக்கிறேன் நானு, என்ன ஸ்டேட்ல இருக்கிறேன், அது வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது. தாலுக்கா வந்து ஆப்ஷனல் தான். தெரிஞ்சா நம்ம வந்து குடுக்கலாம் நம்ம. ஸோ, என்னோட பின்கோடு வந்து குடுத்துறணும் கரெக்ட்டா. ஸோ, அதே மாரி இப்ப நான் எந்த இடத்துக்கு போறேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து குடுக்கணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுக்கணும் நானு. அதே மாரி அது என்ன இடம், சேம் அதே மாரி என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா அண்ட் பின்கோட். ஸோ, இது எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து குடுக்கணும் நம்ம. ஏன்னா, சப்போஸ் வந்து செக் பண்ணாங்கன்னா, கரெக்ட்டா அந்த இடத்துல அந்த பீப்பிள் இருக்கிறாங்களா, அப்ப அவங்களுக்கு அங்க தான் போறாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக, இந்த அட்ரஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக. ஸோ, எல்லாம் குடுத்துட்டு, கீழ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்துட்டோம்னா, ஸோ நம்ம என்ன பர்ப்பஸ் நான் வந்துட்டு டெத்துக்கு போறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ, எனக்கு வந்து மேலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து யார்ட்ட வாங்கணும். ஸோ, நம்ம வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட் நம்ம எதுவுமே குடுக்குறது, அவங்க சொல்றது வந்து மேல கரெக்ட்டா அப்லோட் பண்ணணும் நம்ம. ஸோ, டெத் சர்டிஃபிகேட் இந்த பர்ப்பஸ் தான் போறோம் அப்படின்னா, அவங்க டாக்டர்ட்ட அங்க விஏஓ கிட்ட நம்ம வந்து வாங்கி குடுக்கணும் நம்ம. ஸோ, அத பண்ணிட்டு, சப்போஸ் நம்ம கூட இன்னும் அடிஷனல் 2 பேர், 3 பேர் ஆட் ஆகுறாங்கன்னா, அவங்களையும் வந்து இந்த ஃபார்ம்ல வந்து எத்தன பேர் வராங்க, அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டு, அதையும் வந்து அப்லோட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அக்செப்ட் அண்ட் சப்மிட்ன்னு வரும். ஸோ, இத வந்து ஃபைனல் ஸ்டெப் இது. ஸோ, இத குடுத்ததையுமே உங்களுக்கு வந்துட்டு அப்ளை சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துரும். ஸோ, இதுக்கப்புறம் வந்து ஒரு லிங்க் வரும். ஸோ, அது மூலமா நீங்க வந்து அந்த அட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.